அம்மா இந்த இந்த வாரம் வேகமாக போகிறேன்னா கொஞ்சம் கவனம் எங்கேயும் செலுத்தாமல் கேட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொடுத்து வச்சிருந்தா கேட்கலாம். சரி, குட்டி பசங்களா அமைதியாக இருக்கணும். ஓகேவா? ஒரு 40 நிமிஷம். ஓகே, இப்போது 5:15 இல்லை, 40 நிமிஷம்னா 5:55. அதுக்குள்ளே முடிச்சா கூட முடிச்சிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ மாணிக்க வாசகர் யாராவது கேள்விப்படலைன்னா கேளுங்க. கேட்குறவங்கள தயவு செய்து தொல்லை பண்ணாதீங்க. மாணிக்க வாசகர் இப்போ இந்த 4வது சொன்னேன் இல்லையா? என்ன சொன்ன? புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருவாத ஊரர்னா வேற யாரும் கிடையாது, மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஆட்கொள்றாரு. எங்க? திருப்பெருந்துறையில சிவபெருமான் ஆட்கொள்றாரு. கொஞ்சம் இந்த சைவத்தை பத்தி யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இது தெரியும். தெரியலனாலும் போனா போது நான் சொல்றதை கேட்கணும். ஓ, மாணிக்க வாசகரை சாமி திருப்பெருந்துறையில தான் ஆட்கொண்டாரான். அதை மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப திருப்பெருந்துறையில சுவாமி இருக்கிறாரு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாணிக்க வாசகர்ன்றவர் எங்க சாமி வேலை செஞ்சாரு? அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையில அரிமர்தன பாண்டியன் என்ற ராஜா கிட்ட, ஒரு பாண்டிய மன்னன் கிட்ட முதலமைச்சரா வேலை செஞ்சவர் தான் இந்த மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் ஒருத்தர் சொல்றீங்களா, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகம்னு ஒரு புக் இருக்கு இல்லையா? எல்லாரும் கொஞ்சம் நீங்க உங்களோட காதையும் மூளையும் மட்டும் என்கிட்ட கொடுங்க. உங்க கண்ணை எங்க வேணா வச்சீங்க. ஓகேவா? உங்களோட காது உங்க மூளை மட்டும் இருந்தா போதும். உங்க கண்ணை எங்க வேணா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாணிக்க வாசகர் யாருன்னா, இந்த அரிமர்தன பாண்டியன் ராஜா கிட்ட வேலை செஞ்ச ஒரு முதலமைச்சர். ஒரு ராஜாக்கு கீழே இருக்கிற ஒரு ஆள், ஒரு மந்திரின்னு கூட வச்சுக்கலாமே. அவர் என்ன சொல்றாரு ராஜா கிட்ட, ராஜா நம்ம கிட்ட சண்டை போட போறதுக்கு குதிரைகள்லாம் வயசாகி போச்சு ராஜா, நம்ம புதுசா வாங்கணும். சரிப்பா, என்ன வேணும்? இத்தனை 1000 பொற்காசு. நான் அதை ஒரு நிமிஷத்துல ஷார்ட்டா சொல்றேன், அப்படியே காதுல வச்சுக்கோங்க. அப்புறம் பின்னால வர போற கதைக்கு இது முதல் சுருக்கம் மாதிரி. இந்த மாதிரி பழைய குதிரை ஆகி போச்சு ராஜா, எல்லாத்துக்கும் வயசாகி போச்சு, நம்ம குதிரை புதுசா வாங்கணும். சரிப்பா, வாங்கிக்கலாம். குதிரை வாங்க போறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. குதிரை வாங்கல. வழியில சிவபெருமான பாக்குறாரு. திருப்பெருந்துறையில சிவபெருமான பாக்குறாரு. சிவபெருமான் இவரை பாக்குறாரு. வாப்பான்னு கூப்பிடுறாரு. போய் உக்காடுறாரு. என்னமே புரியல. சாமி கிட்டேயே அப்படியே பைத்தியம் ஆயிட்டாரு மாணிக்க வாசகர். இதுதான் ஷார்ட்டா சொல்லிடுறாரு. குதிரையே வரலையேன்னு சொல்லிட்டு ராஜா தேட ஆரம்பிச்சிட்டான். யார? குதிரை வாங்க காசு வாங்கிட்டு போன மாணிக்க வாசகரை அரிமர்தன பாண்டியன் என்ற ராஜா காசு. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு மெக்கானிக் வராரு, ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, காசு ஒரு 2000 ரூபாய் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. அவங்க ஒரு 15 நிமிஷம் வரலனாலே நீங்க உடனே நாங்க எங்க 2000 கேட்க மாட்டீங்க, பத்தருவீங்களே. அத மாதிரி இவன் பல 1000 பொற்காசு எடுத்துன்னு போயிட்டாரு. யார் எடுத்துன்னு போனது? மாணிக்க வாசக பெருமான் எடுத்துன்னு போயிட்டாரு. நான் போயிட்டு என்ன வாங்கிட்டு வரேன்? குதிரை வாங்கிட்டு வரேன். இவர் வந்தாரு. இவர் வாங்கின்னு வரல. சாமி இருக்கிற இடத்த யாரு ராஜா இவர் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இவர் எடுத்துன்னு இத்தனாம் தேதிக்குள்ள நீ வாங்கின்னு வரலன்னா உடனே ஜெயில இருந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை பிடிச்சி ஜெயில போட்டாரு. மாணிக்க வாசகர் உடனே என்ன பண்றாரு? சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி சாமிகிட்ட சொல்றாரு, சாமி இந்த மாதிரி என்ன போட்டு வச்சுட்டான் உள்ளாரன்னுட்டு. சாமி என்ன பண்றாரு? உடனே குதிரையெல்லாம் வர வைக்கிறார். எல்லாம் அட்டகாசமா இருக்கு. அட்டகாசமா குதிரையெல்லாம் என்ன பண்றாரு? அந்த ஊர்ல இருந்த நரிகள்லாம் என்ன பண்றாரு? சாமி பரிகளா மாத்திராரு. பரின்னா குதிரைன்னு அர்த்தம். அதெல்லாம் என்னாச்சு? ஒப்படைச்சிட்டு போன உடனே அன்னைய ராத்திரி மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் எடுத்துன்னு ராஜா கிட்ட கொடுத்த குதிரையெல்லாம் திருப்பியும் நரியாயி போச்சு. நரியானது மட்டும் இல்லாம அங்க ஏற்கனவே இருந்த குதிரையெல்லாம் இருக்குது இல்ல, பழைய குதிரை எல்லாத்தையும் போட்டு கடிச்சு எல்லாத்தையும் காயமாக்கிட்டு ஓடி போச்சு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் போச்சு. உடனே என்ன பண்றாரு? வைகை ஆத்து மண்ணுல கொதிக்க கொதிக்க இருக்கிற மண் எப்படி, இந்த மண்ணுலயே உங்களால நடக்க முடியாது. ஆத்து மண் எப்படி இருக்கும்? ஒட்டிக்கும்ல. அந்த ஆத்து மணல்ல போட்டு மாணிக்க வாசகரை பெரட்டுறாரு. எந்த நதியில? வைகை நதியில போட்டு பெரட்டும் போது இவர் கத்தும் போது என்ன சிவபெருமான் வைகை நதியில அளவில்லாத வெள்ளத்தை வர வச்சிட்டாரு. யாருக்காக? மாணிக்க வாசக பெருமானை போட்டு இந்த ராஜா அப்படி செய்யறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? வைகை நதியில போட்டு பெரட்ட ஆரம்பிச்சார். பெரட்ட ஆரம்பிச்ச உடனே அடிச்சு தள்ளின்னு வருது தண்ணி. வெயில் காலத்துல தண்ணி தள்ளின்னு வருதுன்னா யாரோட வேலை? சிவபெருமானோட வேலை. ராஜா பார்த்தா, மாணிக்க வாசகரை பார்த்தா பயந்து போயிட்டான்.
இந்த நேரத்துல தண்ணி வராத நேரமாச்சு, இயற்கைக்கே மாறா இருக்குது, இவனை போட்டு பண்ணுமேன்னு கையெடுத்து கும்பிட்டு மாணிக்கவாசகர் ராஜா. இப்போ இந்த கதை முடிஞ்சிடுது. இந்த 2 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு மாணிக்கவாசகரை பத்தி சொன்னேன். இதெல்லாம் ஒரு நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா 4 மணி நேரம் பேசலாம். இந்த கதையை மட்டும் இழுத்து நான் அதை 2 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்லிட்டேன். மாணிக்கவாசகர் குதிரை வாங்கின்னு வரேன்னு ராஜாவை ஏமாத்தினாரு. ராஜா வைகை ஆத்துல போட்டு மாணிக்கவாசகரை பெரட்டும் போது வைகை ஆத்தை அடிச்சுக்கின்னு தண்ணி வந்து மதுரை ஊருக்குள்ள தண்ணி பூந்து, இதுதான் முக்கியமான பாயிண்ட், ஊருக்குள்ள தண்ணி பூந்து ஊரையே முழுகட்டிக்கிற அளவுக்கு சாமி தள்ளுறாரு. என் பக்த மேல கை வச்சுட்டா வாடவானுக்கு வைக்கிறேன் வேட்டுன்னு சொல்லிட்டு சாமி வச்சிட்டாரு. யார் வச்சிட்டது? சிவபெருமான வச்சாரு வேட்டு. மதுரையே முழுகிற போல தண்ணி வந்து போச்சு. ராஜா எல்லாரையும் கூட்டாரு. யாரை கூட்டாரு? அமைச்சர்கள்லாம் கூட்டாரு. வாங்கப்பான்னு மீட்டிங் போட்டாரு. இது எப்படி நம்ம இதை நம்ம எப்படி மூடுறதுன்னு பார்த்தாரு. வீட்டுக்கு ஒருத்தவன் வந்து வேலை செஞ்சாதான் ராஜா இதை மூட முடியும். இது 10 கொளுத்துக்காரன் 15 கொளுத்துக்காரெல்லாம் மூட முடியாது. ஒரு வீட்டுக்கும் ஒருத்தவன் வந்து இந்த செவரை வந்து மூடணும் இந்த சொல்லிட்டாங்க. இப்போ சரி ரைட். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில ஒரு 85 வயசு தாண்டின ஒரு பாட்டி வாழ்ந்துன்னு வந்தாங்க. இது உங்களுக்கு நல்லா ஜாலியா இருக்கும் கேட்கறது. இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்டோரி நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போதே சொல்லிட்டேன். ஒரு 85 வயசு மூதாட்டி. இவங்க யாரு? இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? 1008 தடவை பிறை பார்த்த மூதாட்டி. 1008 வளர்பிறை பார்த்த மூதாட்டி. என்ன பிறைன்னு சொல்லக்கூடாது, வளர்பிறை பார்த்த மூதாட்டி. அவங்க சின்ன குழந்தையில இருந்தே அவங்களுக்கு காட்டிட்டு இருப்பாங்களாம். அவங்க அப்பா அம்மா அது மாதிரி பிறை காட்டுவாங்க. காட்டின இந்த மூதாட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, தினமும் புட்டு சுட்டு விற்பாங்களாம். என்னது புட்டு சுட்டு விற்கிறது? புட்டுன்றது நம்ம ஊரோட சாப்பாடு தான். அது இப்ப கேரளாக்காரங்க அதை எடுத்துக்கினாங்க. ஏன்னா நீங்க விட்டுட்டீங்க, அவங்க எடுத்துக்கினாங்க இல்லையா? அந்த மூங்கில் குழால போடுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போடுவாங்க? ஃபர்ஸ்ட் தேங்காய் பூ போடுவாங்க, அப்புறம் மாவை போடுவாங்க, அப்புறம் தேங்காய் பூ போடுவாங்க, அப்புறம் சர்க்கரை போடுவாங்க, அவிப்பாங்க, எடுப்பாங்க புட்டு. இந்த புட்டை அந்த ஆயா உட்காந்து தினந்தோறும் சுடுறது. அந்த புட்டுல இவங்க வந்து முதல்ல சொன்னாங்க தேங்காய் பூ போடும் போதே சிவாய நமன்னு சொல்லுவாங்க. அந்த புட்டுக்கு மாவு ஊற வைக்கும் போதே காலையில எழுந்தது 4 மணி 3 மணிக்கு ஊற வைக்கும் போதே நமச்சிவாய சிவாய நமன்னு சொல்லி தான் ஊற வைப்பாங்களாம். அரைக்கும் போது சிவாய நம சிவாய நம சிவாய நம 88 வயசு ஆயா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சும்மா விடுவாரா சுவாமி? நான் அவங்க சொல்றது தான் நீங்க நம்ப மாட்டீங்க. சும்மா விடுவாரா சாமி? கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். சிவாய நமன்னு சொல்லுவாங்களாம். அந்த புட்டு வெந்து அதை எடுக்கும் போது சிவார்ப்பணம்னு சொல்லி தான் எடுத்தே வைப்பாங்களாம். எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, டெய்லி நீங்க தான் அந்த ஆயான்னு வச்சீங்களா? என்ன போய் ஆயான்னு கேக்குறீங்களா? நீங்க தான் அந்த ஆயான்னு நினைப்பு வச்சுக்கோங்க. நீங்க தான் அந்த பாட்டின்னு நினைவு வச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கூடையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நேரம் எங்க போவாங்களாம்? காலையில 6 மணிக்குள்ள சொக்கநாத சுவாமி கோயிலுக்கு போவாங்களாம். எங்க இருக்குது? மதுரையம்பதி சொக்கநாத சுவாமி கிட்ட போய் ஐயான்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் சொல்லிட்டு சிவனுக்கு அதை அந்த கோயில் உள்ள போறது இல்லையா? அந்த மரம் கோயிலோட மரம், அந்த மரத்துக்கு கிட்ட வச்சிருவாங்களாம். வச்சுட்டு சிவார்ப்பணம் சொல்லி சொக்கநாத சுவாமியை கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஐயா இன்னைக்கு வியாபாரத்துக்கு போறேன் ஐயா, நல்லா ஓடணும் ஐயான்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம்னு சொல்லிட்டு அங்க சுத்திட்டு இருக்கிற சிவனடியாருக்கு புட்டை எடுத்து கொடுப்பாங்களாம். தினந்தோறும் அதை கொடுக்காம அவங்க போனதும் கிடையாதான், சாப்பிட்டதும் கிடையாதான். அன்னைக்கு கிடைக்கிற வியாபார லாபத்துலதான் அவங்க வாழ்க்கையை மறுநாளுக்கு அரிசி வாங்கி ஓட்டுற ஒரு ஏழையான ஒரு பாட்டி. நீங்க இதை அப்படியே கற்பனை பண்ணி வச்சீங்க. இது ஒரு வீடியோ மாதிரி அப்படியே ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பாட்டி இப்ப என்ன செய்யறாங்க, அத மாதிரி இருக்கும்போது கோயில் நின்று இந்த மாதிரி உங்களை மாதிரி அவங்க உட்காந்து சாமி நிற்கும் போது காலையிலே ராஜா கிட்ட இருந்து பறை வருது. இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற கோட்டையெல்லாம் அடைஞ்சு போச்சு, கரையெல்லாம் அடைஞ்சு போச்சு, வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வரணும், வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கண்டிப்பா வரணும், வந்து இந்த அணைய வந்து மூடணும், இல்லைன்னா நம்ம மதுரை முழுகிடும், வந்தே ஆகணும் வந்தே ஆகணும், ராஜாவின் உத்தரவுன்னு சொல்லும் போது அந்த ஆயாக்கு மனம் கலங்கி போச்சு. அந்த அம்மாக்கு மனம் கலங்கி போச்சு. சுவாமி, என் வீட்டுக்காரே இட்டுக்குன்னு, என்கிட்டயும் காசு கிடையாது, என்கிட்டயும் தெம்பு கிடையாது, எனக்கு ஒரு உழவு நடுக்கமாயி போச்சு, இந்த புட்டை வித்தாதான் என் பழப்பு, இந்த புட்டை செஞ்சாதான் உனக்கு நாளைக்கு காலைல சாப்பாடுன்னு சொல்லிட்டு
அது வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்களோட வேண்டுதல் உண்மையாயி போச்சு. சாமி கிட்ட ஓடு கத்தும் போது உள்ள இருக்கிற சொக்கநாத சுவாமி சுந்தரேஸ்வர கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாராம். ஐயோ இந்த மாதிரி அந்த அழுத, எனக்கு நீ ஒரு குழந்தையும் தரலையே சாமி, எனக்கு நீ ஒரு குழந்தையும் கொடுக்கல, வீட்டுக்காரன் போன சொந்தக்காரனும் எனக்கு யாரும் கிடையாது, ஒன்னே தானே சாமி நம்பி வாழ்ந்துன்னு வரேன், ஒரு ஆளை கேட்டா நான் எங்க சாமி போவேன். இந்த வேண்டுதல் பாருங்க எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. இந்த வேண்டுதலுக்கு முன்னால நீங்க புட்டு செஞ்சா என்ன வேணும், அதுக்கு முக்கியமா என்ன வேணும், இல்ல புட்டுக்கு சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? அம்மா கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்கம்மா, இல்லைன்னா இப்படி போயிடுங்க ப்ளீஸ். நம்ம புட்டு சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். ஆமா, வாய் தான் வேணும். புட்டு சாப்பிடறதுக்கு சில பேர் வாழைப்பழம் கேட்பான்ல, அதெல்லாம் கிடையாது. புட்டு சாப்பிடறதுக்கு நெய் வேணும். நெய்ய உள்ள நீங்க பாத்தீங்கன்னா மறையா நெய், நீங்க பாத்தீங்கன்னா மறையா புட்டு செய்யறவங்க நெய் வச்சிருப்பான். அந்த அம்மா என்ன செய்யுமா, அந்த அம்மா வந்து ரொம்ப ஏழை பாட்டி இல்லையா, அதுகிட்ட நெய் இருக்காதான். அதனால சொக்கநாத பெருமான் கிட்ட போய் அதோட கருணைக்கு இல்ல கருணை, அந்த அம்மாவோட அன்பு இருக்குது இல்ல, அந்த அன்பை நெய்யா கொடுத்து சாமி கிட்ட தினமும் அந்த புட்டை ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவீங்களோ அத மாதிரி சொக்கநாத சாமிக்கு அந்த புட்டை எடுத்து ஊட்டுமா அந்த அம்மா. சாமி சும்மா இறங்கி வந்துடுவானா எல்லாருக்கும், அந்த மாதிரி கருணையோட அந்த அம்மாக்கு ஊட்டும் போது சுவாமி வந்து இறங்கி வந்துட்டார். சாமி என்ன சொன்னாராம் கைலை மலையில பார்வதி கிட்ட, ஐயோ அந்த அம்மாக்கு எதுவுமே நான் தரல, ஒரு குழந்தையும் இல்ல அந்த அம்மாக்கு, வீட்டுக்காரனும் நம்ம விட்டுக்கணும், எதுவுமே கிடையாது, தினத்தோறும் எனக்கு சாப்பாடு கொடுத்தது என்னையே வந்து எல்லா நேரமும் யோசிக்கும், அதுக்காக நான் போய் தான் ஆகணும், 1008 பிறை பார்த்த வந்தி, அதுக்காக நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் இறங்கி வந்து விட்டாரு. எங்க இருந்து? கைலை மலையில இருந்து சாமி வந்து இறங்கி வந்துட்டாரு வந்தி பாட்டிக்காக. ஏன்? உள்ள அன்போட, அந்த உள்ள அன்ப அந்த அம்மா நெய்யாக்கி நல்ல புட்டா வந்து சிவாய நமன் சொல்லி சிவார்ப்பணம்னு சொல்லி சிவபெருமானுக்கு தினந்தோறும் அர்ப்பணம் பண்ணதால ஒரு சிவனடியாருக்கு தினந்தோறும் அதை கொடுத்துட்டு அந்த அம்மா சாப்பிட்டதால அந்த அம்மா பேசுறதெல்லாம் உண்மைன்னு பெருமானுக்கு தெரிஞ்சு இறங்குறாரு. நம்ம தான் போய் ஆகணும்னு சொல்லி இறங்குறாரு சுவாமி. இறங்கின உடனே இறங்கி வர நல்ல 6 அடி உயரம் சாமி, நல்ல செக்கச்சவேர்னு ஒரு சின்ன வயசு இளமையான ஒரு தோற்றம். சாமி வரார். குளியோ குளி கூவரார். யாருக்கிட்ட? வந்தியோட வீட்டு தெருவுல வந்து கத்துறார் சாமி. குளியோ குளி கத்துறார். கத்தும் போது ஐயோ ஒரு கூலிக்காரன் போறானே, நேற்று ராஜா சொன்னாரே, இந்த கூலிக்காரனை வச்சு நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம இவனை உபயோகிச்சுக்கலாமேன்னு வந்தி இவனை என்ன பண்றாங்க, ஆமா உள்ள வாப்பான்னு கூப்பிடுறாங்க. யார? சிவபெருமான கூப்பிடுறாங்க. சிவபெருமான் வந்திய பாக்குறாரு, பார்த்து சிரிச்சுக்கிறாரு. நான் என்ன உள்ள வர சொல்றியா? இதை கேளுங்க, என்ன உள்ள வர சொல்றியா? உன் உள்ள நான் வந்ததால தானே உன்னை தேடி வந்தேன்னு சிரிக்கிறார். என்னது? உன் உள்ள நான் வந்ததால தானமா நான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்றாரு. இவரு கூலியோ கூலின்னு கூப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, ஒருத்தவங்க கூப்பிடும் போது என்னையும் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு இங்க யாராவது இருக்கிறீங்களான்றதுதான் அந்த கூலிவன், என்னை யாராவது ஆட்கொள்றீங்களா இந்த ஊர்லன்னு கேட்கிறார். அதுக்கு 2 அர்த்தம். என்னையும் நீங்க ஆட்கொள்றீங்களான்றது அர்த்தம், நீங்க தர கூலிக்கு நான் வேலை செய்யறேன்றது இன்னொரு அர்த்தம். வந்தியம்மா அந்திப்பாட்டி வந்து கத்தும் போது, நீ ஏன் சாமி இந்தோட என்னோட ஜென்மத்தை முடிச்சிடாம எனக்கு திருப்பி திருப்பி நீ ஏன் சாமி பிறவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சாமியை கேட்குது. எனக்கு தான் யாரும் இல்லை இல்லையா, வீட்டுக்காரனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, எனக்கு வேண்டியவனும் கிடையாது, யாரும் கிடையாது இல்லையா, அப்போ என்னை எதுக்கு சாமி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற பிறவி. அதனால இந்த ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட பாருங்க. பிறவா வரம் தாரும் பெம்மானே, பிறவா வரம் தாரும் பெம்மானே, பிறவா வரம் தாரும், பிறவா வரம் தாரும் இறைவா, பிறவா வரம் தாரும் இறைவா, மறுபடி பிறவா வரம் தாரும் இறைவா, மறுபடி
மறுபடி மரபாவரம் தாரும் மாநிலம் மேதினில் பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும். இப்படி பாடுற மாதிரி அந்த அம்மா பாடுற மாதிரி பாடி சாமி கிட்ட பிறவாத வரம் கொடுத்துரு சுவாமி, எனக்கு இந்த ஜென்மமே வேணாம், இத மாதிரி ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்ன பிறகு சிவபெருமான் இறங்கி வந்திக்காக வந்து கூலியோ கூலின்னு கத்தும் போது உள்ள வாப்பான்னு சொல்லும் போது உள்ள நான் ஏற்கனவே இருக்கிறேனேமான சிவன் நினைச்சு சிரிச்சுக்கிட்டாராம். சிரிச்சுக்கிட்டு வீட்டு உள்ள போனதும் நல்லா இருக்கியப்பா, உன் பேரு என்னப்பா? என் பேரு சொக்கன்னு சொன்னாராம். சொக்கனா உன் பேரு? நல்லா 6 அடி உயரமா செக்க செவேர்னு இருக்கிறிய சொக்கனாப்பா, நீ பேருக்கு ஏத்த மாதிரியே சொக்க வைக்கிறியப்பான்னு சொன்னாங்களா. 88 வயசு அம்மா சிவபெருமான பார்த்து சொக்கனா நீ சொக்க வைக்கிற மாதிரியே இருக்கிறியப்பான்னு சொன்னாங்களா. சொக்கன சரிப்பா உனக்கு என்னப்பா வேணும் கூலி? சாமி போகும்போது ஒரு நல்ல தேஞ்ச மண்வெட்டி எடுத்துட்டு போனாராம். என்னது? ஒரு நல்ல தேஞ்ச மண்வெட்டி, ஒரு அழுக்கு துணி, வேற என்ன வேணும்? ஒரு கூடை. மண்ணை வெட்டுறதுக்கு சாமிக்கு மேல என்ன இருக்கும்? தலப்பா இருக்கிறது என்ன இருக்கும்? கங்கை நதி இருக்கும் இல்லையா சாமியோட தலைக்கு மேல. அந்த கங்கை நதிக்கு மேல சாமி ஒரு கங்கை நதிக்கு பதிலா ஒரு கூடை எடுத்துட்டு போனாராம். ஒரு தேஞ்ச மண்வெட்டி எதுக்கு சாமி எடுத்துன்னு போனோம்? அந்த பாட்டிய நம்ப வைக்கிறதுக்கு. இன்னொன்னு, இவன் நல்ல கை தேர்ந்த வேலைக்காரன் போலக்குதுரா, வேலை செஞ்சு மண்வெட்டியே தேஞ்சு போச்சுன்னு நம்ப வைக்கிறாராம். அதனால ஒரு தேஞ்ச மண்வெட்டியும் இந்த சும்மாடுன்னு சும்மாடுன்னா இங்க தலைப்பாகைன்னு சொல்ல மாட்டீங்க, இப்படி சுத்துறது இந்த விக்கிறவங்க எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க இல்லையா, சும்மாடு. அந்த சும்மாடை எடுத்துக்கிட்டு ஒரு அழுக்கு துணி எடுத்துக்கிட்டு நல்லா ஆளு வாட்ட சட்டமா போகும்போது அந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னா நம்பகத்தன்மை வந்து போச்சு. சரி இவன் வேலை செய்யறவன் தான் பழகுதுன்னுட்டு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக போயிட்டு இப்ப போயிட்டு சரிப்பா உனக்கு என்னப்பா, என்கிட்ட உனக்கு தரத்துக்கு காசுலாம் கிடையாதுப்பா, அப்ப என்னதான் உங்ககிட்ட இருக்குது? என்கிட்ட புட்டு தாம்பா இருக்குது. சரிம்மா எனக்கு வைமா, புட்டு வைமான்னு புட்டு ஆமா வச்சாங்க. ஐயா சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் புட்டு எனக்கு வேணுமான்னு சொன்னது. அம்மா சொன்னாங்க இல்லப்பா மீதெல்லாம் நான் வியாபாரத்துக்கு எடுத்துன்னு போனமாச்சு, நீ இன்னும் கொஞ்சம் புட்டு கேட்கறியம்மான்னும் போது சரி ஒரு பந்தயம் வச்சுக்கலாம் நமக்குள்ளன்னாரு. என்னப்பான்னு கேட்டாங்க. இனிமேல நீ சுடுற புட்டுல உடஞ்ச புட்டெல்லாம் நான் சாப்பிட்டுறேம்மா, முழு புட்டெல்லாம் நீ போய் வியாபாரத்துக்கு வச்சுக்கோ. லாக் போட்டாரா? உடனே வந்தி பாட்டி வச்சாங்க, இன்னொரு ஈடு வச்சாங்க புட்டு. திறந்து பார்த்தாங்க எல்லா புட்டும் உடஞ்சி போச்சு. கொடுத்தாவனமாச்சா. இந்த இடத்துல சுவாமிக்கு வந்தி பாட்டியோட குணம் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்களாம் அந்த புட்டை. நம்ம ஊர்ல நடந்துதானே இருக்கு, இட்லி குண்டான தூக்கி மூஞ்சில வச்சு போடா வெளியே இருப்போம் இல்லையா, சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்களாம். இந்தாப்பா வச்சுக்கப்பா சாப்பிடுப்பான். சாமி வந்தாரு, சாப்பிட்டாரா? என்ன எடுத்துட்டு வந்தாரு? தேஞ்ச மண்வெட்டி, ஒரு கூடை, ஒரு அழுக்கு துணி, இது 3 எடுத்துட்டு வந்தாரா? வந்து சாப்பிட்டாரா? ஓகே. இப்போ சாமி என்ன செய்யறாருன்னா வேலை செய்யற இடத்துக்கு போறாரு. வேலை செய்யற இடத்துக்கு பொறுமையா நடந்து போறாரு. வேண்டாத போறாரு, விருப்பம் இல்லாம போறாரு. போன உடனே அங்க ஒரு காவலாளி இருக்கிறான். அதாவது காவலாளின்னா அது பொறுப்பு பண்ணுவாங்க, இன்சார்ஜ் சொல்லுவாங்க இல்லையா, கண்காணிப்பாளர். அவன் இருந்தானா. போன உடனே சாமி ஐயா வணக்கம், நாம் இருவருக்கும் வேண்டியது இணக்கம். ஐயா வணக்கம், நம் இருவருக்கும் வேண்டியது இணக்கம், கூடாது சுணக்கம்னு சொன்னாராம். அவன் இப்படி பார்த்தானா, யாரு இருந்தாலும் அப்பா நீ யாரு, எதுக்காக வந்திருக்க? இது மாதிரி நான் வந்தி பாட்டின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களே ஐயா, அவங்களுக்காக வந்திருக்கேன். திருப்பி சொன்னாராம், ஐயா வணக்கம், நம் இருவருக்கு வேண்டும் இணக்கம், கூடாது சுணக்கம்னாராம். இந்த பாரு நீ கிளம்பு, சரி நீங்க வாங்க என் கூட வாங்க. எங்க அந்த அம்மாவோட அத்து எங்க இருக்குது காட்டுங்க, எங்க இருந்து எது வரைக்கும் நான் மண்ணை போடணும் இன்னும் போது அவனுக்கு என்ன போச்சா, சிவபெருமான அந்த 2வது தடவை சொன்னாரு இல்ல, ஐயா வணக்கம், நம் இருவருக்கு வேண்டும் இணக்கம்,
கூடாது சுணக்கம்னா அவனுக்கு அப்படியே சுணக்கமாக சுத்தி வர ஆரம்பிச்சுட்டானா. அவனுக்கு இடமே தெரியலையா. என்னடா இதுன்னா அவன் அந்த வார்த்தை சிவனோட வார்த்தையை கேட்ட போது அவனுக்கு மெய்ஞானம் வருது. ஒரு சாதாரண கண்காணிப்பாளருக்கு சாமியோட வார்த்தையை சொன்னது அவனுக்கு மெய்ஞானம் வருது. இட்டுன்னு போய் இடத்த காட்டி விட்டான். சாமி என்ன செய்யறாரு, அங்க போய் கொஞ்சோண்டு வேண்டி வேண்டாத கொஞ்சம் மண்ணை வாடுறாரு. கொஞ்சம் மண்ணை வாரி அந்த கூடையில வைக்கிறாரு, கொட்டுறாரு. கொட்டும் போது வந்திப்பாட்டி புட்டெல்லாம் தூளா அங்க வீட்டுல இருக்குது, அது துண்ணாம வீட்டுல விட்டுட்டு வந்துட்டமே மனசு வருது. ஒரே ஆட்டமா ஒரே பாட்டமா இல்லையா? ஆட்டமும் பாட்டமும் இல்லாம நம்ம சாமி இருப்பாரா? ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான், ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான், ஆடாதாரை ஆட வைத்து தாமும் ஆடும் பெருமான், பாடிடும் பெருமான் பண் பாடிடும் பெருமான், பாடாதாரை பாட வைத்து தானும் பாடும் பெருமான், கூடிடும் பெருமான். கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான், கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான், ஆடிடும் பெருமான் நடனம் ஆடிடும் பெருமான். ரெண்டு பேரை செஞ்சு காதல போட்டுட்டு இருக்கிற சாமி யார் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யார் யாரு? யாராவது பேரு தாங்க பாப்போம். கம்பளத்தன் ஒருத்தவங்க பேரு, இன்னொருத்தன் பேரு என்னது என்னங்க தெரியும்? தெரியலையா? அசுவதன் ஒருத்தவங்க பேரு, கம்பளத்தன் ஒருத்தவங்க பேரு. இந்த ரெண்டு பேரையும் சாமி செஞ்சு ரெண்டு காதுல ரெண்டு கம்பலா போட்டு ரெண்டு பேரும் எல்லா நேரமும் சிவபெருமான் கிட்ட பாடினே இருக்காங்களா. அதை கேட்டு சாமி ஆடிக்கிட்டே இருக்காங்களா. இத மாதிரியே நேரம் போயினே இருக்குது. இவர் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. இவர் ஆடும் போது மத்தவன் ஒழுங்கா வேலை செய்யறவன் என்ன செய்வான்? அவனும் வேலை செய்யாம அவன் பாட்டுக்கு இருக்கிறான். இவர் இப்படியும் அப்படியுமா ஆடினாரு. கொஞ்ச நேரம் வந்தி வீட்டுக்கு போய் திருப்பி அந்த புட்டை சாப்பிட்டுட்டு கையில கொஞ்சம் பார்சல் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்து வந்து கூட வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் தராரு. எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டது இவருக்கு என்ன ஆகி போச்சு? உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு இல்லையா? போய் நல்லா ஒரு மரத்தோரமா படுத்து தூங்குறாரு. சாயந்தர பொழுது ஆகி போச்சு. கண்காணிப்பாளரை வந்து ராஜா வந்து கூப்பிடுறான். டே இது யாரோட அத்தின்னு கேக்குறான். சாமி இது வந்திப்பாட்டியோட அத்தி. யாரு? அந்த புட்டு சுட்டு விக்கிற அம்மாவான்னு கேக்குறான் ராஜா. இது பாருங்க, ராஜா கேக்குறான் புட்டு சுட்டு விக்கிற அந்த பாட்டியான். அப்போ ராஜாவுக்கு ஊர்ல இருக்கிற ஒரு வயதானவங்க சின்னவங்க எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப இருக்கிற ராஜாவை கேட்க முடியுமா இந்த அம்மா அவனுக்கு தெரியுமான்னு? நிப்பாரா? பேசுவாரா? பேச மாட்டாரு இல்லையா? அப்போ அப்படி கேட்டாராம். அப்ப இருந்த ராஜாங்கெல்லாம் அப்படி இருந்திருக்கிறாங்க. போய் கேட்கவே அவன் சொல்லிட்டான், சாமி இவன் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி வந்தான். வணக்கம்னா இணக்கம்னா சுணக்கம்னா எனக்கு வந்ததுல இருந்தே என்னன்னே தெரியல, இவன் யாருன்னே தெரியல சாமின்னு சொன்னான். போய் அவனை எழுப்பினுவான்னு சொன்னான். கண்காணிப்பாளர் போனாரு. அப்பா உன்னை ராஜா எழுப்புற, சீப்போடா நவுந்துன்னு சொன்னாரு சிவபெருமானு. ஏப்பா என்ன சீப்போடா நவுந்துன்றியப்பா, எங்க ராஜா கூப்பிடுறாருப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்ன ஊரு தான் நீன்னு கேட்டாரு. எதுக்கும் அவர் சுவாமி பதில் சொல்லல. இது என்ன பண்ண கண்காணிப்பார், ஐயா உங்களை கொஞ்சம் கெஞ்சி கூப்பிடுறவங்க காலில் விழுந்து கூப்பிடுறேன், கொஞ்சம் வாங்கல வராம விட்டுறாதீங்க, என்ன அடிப்பாங்கன்னு சொன்னான். அப்படி சொல்லுடா வரன்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஏச்சி வந்தாரு. அரிமர்த்தன பாண்டியன் எல்லா வேலைகளையும் பார்த்து என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே வர்றதுக்காக வரான். இவரோட இடத்த வந்து பாக்குறான். பார்த்தது என்ன ஆகுது, வேலையே ஆகாம இருக்கு. ஆகாம இருக்கும்போது சிவபெருமான் வந்து கேக்குறான், நீ எந்த ஊரு நீ கேக்குறான். பதில் கிடையாது. உன் பேர் என்னப்பா? பதில் கிடையாது. எதுக்குமே பதில் கொடுக்கல சிவபெருமான். அதனால வந்து ராஜாக்கு என்ன ஆகி போச்சு, கோபம் பயங்கரமா வந்து போச்சு. கோபம் வரவே ராஜா என்ன பண்ணாரு, அந்த ஒரு பொற்பிரம்பால ஓங்கி ஒண்ணு முதுகுல வச்சாரு. வச்ச கணமே ராஜா முதுகுல சுருக்குன்னு ஒண்ணு பட்டுது. இருக்கிற எலி பூனை நாய் நரி எல்லா ராணி எல்லாரும் சுருக்கு சுருக்குன்னு வாங்கினாங்க. அதே மாதிரி டபுள் பங்கு அடி, சிவபெருமான் அடிச்ச மாதிரி டபுள் பங்கு அடி எல்லாருக்கும் சுருக்க விழுந்தது. சிவபெருமான் கையில அந்த கொஞ்சோண்டு மண்ணு வேணாம்னு வச்சிருந்தாரு கூடையில, அதை வாங்கி அந்த அத்துல கொட்டிட்டு உடனே காண போயிட்டார். அது உடனே ரொம்பிச்சு. இவரு மறைஞ்ச உடனே
பாண்டியனுக்கு தெரிஞ்சு போச்சு வந்தது சாமி வந்து போச்சுன்னு. அதுக்கு ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுவேன். இந்த பாட்டு வந்து பரஞ்சோதி முனிவர் பாடின பாட்டு. இதுலன்னு கேட்டீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல பாடின பாட்டு. நான் சொல்றேன், நீங்க பாருங்க. இந்த பாட்டு நான் பார்க்காம சொல்லுவேன். இருந்தாலும் நீங்க ஒரு 2 நிமிஷம் இந்த பாட்டுக்காக உங்களுக்கு நான் செலவு பண்றேன். கண்டனன் கண்டனன் கனன்று வேந்தன். கண்டனன்னா சாமி பார்த்தாராம். எதோட? கண்கணனா என்னது? நெருப்பு. இப்ப சாம்பிராணிக்கு எரியுதுல, கண்ணு கண்ணு நம்ம கங்கன்னு தெரியுமா? கங்கண்ணா எரியுது நெருப்புன. கண்டனன் கனன்று வேந்தன் கையில் பொற்பிரம்பு வாங்கி. கண்டனன் ராஜா பார்த்தாராம். எப்படி பார்த்தாராம்? கண்டனன் கனன்றுனா அப்படி நெருப்பு கொதிக்கிற மாதிரி கோபத்துல அவனை ஓங்கி அடிக்கும்போது பார்த்தாராம். கண்டனன் கனன்று வேந்தன் கையில் பொற்பிரம்பு வாங்கி அண்டமும் அவனை ஆக கொண்ட. பூரா இந்த உலகத்துக்கு பூரா என்னன்னு பேரு? அண்டம்னு பேரு. அண்டமும் அவனை ஆக கொண்டவனா யாரு? சிவபெருமான சொல்றாங்க இந்த இடத்துல. அண்டமும் அவனை ஆக கொண்டவன. இந்த உலகமே அவன்தான். என்ன பண்ணனா? அண்டமும் அவனை ஆக கொண்டவன் முதுவில் வீசி ஒவ்வொன்னு கொடுத்தாரு இல்லையா? முதுவில் வீசி மண்டனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. ரிப்பீட் பண்றீங்களா? கஷ்டமா? இங்க பாருங்க. கண்டனன் கனன்று வேந்தன்னா ராஜா. கண்டனன் கனன்று வேந்தன் கையில் பொற்பிரம்பு வாங்கி. ராஜா கையில் என்ன இருக்கு? பொற்பிரம்பு. கையினில் பொற்பிரம்பு வாங்கி அண்டமும் அவனை ஆள கொண்டவன் முதுகில் வீசி மண்டனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. ஜோதி வடிவில் டக்குன்னு சாமி போயிட்டாராம். இதுதான் இப்ப இந்த சொன்ன முழு கதை உண்மை அப்படின்றது திருவிளையாடல் புராணம் புத்தகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டல் வரும். இப்ப யாரா ரிப்பீட் செய்யலாமா? கண்டனன் கனன்று வேந்தன் கையில் பொற்பிரம்பு வாங்கி அண்டமும் அவனை ஆக கொண்டவன் முதுகில் வீசி மந்தனை உடைப்பினில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. அப்படியே வரணும். ஒரு தடவை பார்த்தா அடுத்த தடவை சொல்லணும். இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். யாராவது ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் தருவேன். யாருக்கா டேலண்ட் இருந்தா சொல்லலாம். கண்டனன் கனன்று வேந்தன் கையில் ஒரு பொற்பிரம்பு வாங்கி அண்டமும் அவனை ஆக கொண்டவன் முதுகில் வீசி மண்டனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. சொல்லலாமா? கஷ்டமா? சரி விட்டுறேன். இப்ப இந்த பாட்டோட அர்த்தம் உங்களுக்கு தெரியுது, கிளியர் ஆகுது இல்ல? இத மாதிரி பிரிச்சு சொல்ல மாட்டாங்க யாருமே. அப்படியே கண்டனன் கனந்த ஜோதி நீங்களும் நல்லா தூக்கி போவீங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ சாமி போயிட்டார். இப்ப இந்த சாமி போயிட்டதும் உடனே என்ன ஆகுதுன்னா பாண்டிய ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது இப்படி ஆயிடுது? வந்தோம், ஒருத்தனை உதைச்சோம், மண்ணத்தை கொட்டினா எல்லா மதிலும் வந்து போச்சு. வந்தது யாருன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவன் எப்படி பார்த்திருப்பான்? சிவபெருமானே வந்துட்டான் இந்த பாட்டிக்காகன்னு சொல்லும் போது அந்த கணம் விண்ணுலகத்துல இருந்து பெரிய பூத்தேர் வந்துதான். வந்து வந்தி பாட்டி வீட்டு வாசல்ல வந்து இறங்குச்சான். ஐயா அம்மா நாங்கெல்லாம் சிவகணங்கள், ஐயா உங்களை இட்டுன்னு வர சொல்லிட்டாங்க, இதோட போதுன்னு சொல்லிட்டாங்க, வந்து ஏறுங்கம்மான்னு சொன்னிச்சான். அரிமர்தன பாண்டியன் ராஜா பார்த்து அழுதனான சாமி கிட்ட. சாமி இந்த பொண்ணு பொருள் இந்த கன்றாவிலாம் வச்சுக்க நான் லோல் பட அவசியம் கிடையாது சாமி. ஒரு புட்டு வித்த பாட்டிக்கு பூத்தேர் கொடுத்து எடுத்துன்னு போறிய சாமி. நான் எதுக்கு சாமி இங்க இந்த உலகத்துல வாழணும்? என்னையும் இழுத்துன்னு போ சாமின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட அடம் பிடிச்சாங்க. போது எனக்கு விடு, ஒண்ணுமே இல்லாம புட்டு வித்தவங்களுக்கு இருந்த பக்தி கூட எனக்கு இல்லையா சாமி? சாமி கேட்கறது எல்லாரும் கேட்பீங்க தானே? சாமி கேட்கும்போது சாமி சொன்னிச்சான், அசிரியர் வாக்கா சொன்னிச்சான். சாமி அரிமர்தன பாண்டியனே, நீ சம்பாரிச்சு வச்சுக்கிற பணம் பூரா தர்ம செயல் செஞ்ச பணம் தான்டா, கவலைப்படாத, உன்னையும் யாம் ஆட்கொள்வோம்னு சொன்னிச்சான். சாமி என்ன சொன்னிச்சா? நீ சம்பாரிச்ச பணம் எல்லாம் தர்ம வழியில வந்தது தான்டா, நீ கெட்டவன் கிடையாதுடா, நீ பயப்படாத, நீ நல்லவன்றதாண்டா. உன் கையில ஒரு கரும்படி நான் வாங்கினேன், எவங்கிட்டயாவது நான் வாங்குவேனான்னு சிவபெருமான் சொன்னாராம். பண் சுமந்த பாடல் பரிசு பெற்று அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன்
கண் திறந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்து உண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். திருவாசகத்துல திரு அம்மானையில மாணிக்க வாசகர் பாடின பாட்டு. அவரு சொல்ற, உங்க புள்ள பஸ் ஸ்டாண்டு கிட்ட 4 பேர் உதைக்கிறான்னு கேள்விப்பட்டீங்கன்னா போன் வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? 4 பேர் இழுத்து போட்டு ரோட்ல வச்சு வாங்குறாங்கன்னு உங்க பையனை சொல்றான்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? பதறுவீங்க இல்லையா? அத மாதிரி உங்க நெஞ்சு இப்ப பதறணும். சிவபெருமான் வந்து ஒரு அடி வாங்கினாருன்னு சொல்லும் போது நம்ம நெஞ்சு அப்படி பதறணும். அதான் சொல்றாரு, பண் சுமந்த பாடல் பரிசு பெற்று அருளும் பெண் சுமந்த பாகத்தன. சிவபெருமான் பார்வதி பக்கத்து பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சிவந்தன் நெற்றி கடவுள் கலிமதுரை. களிமதுரை கூலி கொண்டு, களிமதுரை மண் சுமந்து. இதை கேளுங்க, எந்த ஊர் மண்ணையும் சிவபெருமான் தலைக்கு மேல சுமந்ததே கிடையாது. மதுரை மண்ணு மட்டும்தான் சிவபெருமான் தலைக்கு மேல சுமந்தான். மதுரை எப்பவுமே அதனால ஸ்பெஷல் தான். பாட்டுக்காரங்க களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு, கூலியோ கூலின்னு கத்துனாரு. எங்கன்னா போய் கத்துவாரா? கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டுனா உதவ வாங்கின்னு வந்தாராம் சாமி. எதுக்காக இதெல்லாம் வந்தாரு சாமி? எதுக்காக வந்தாரு? உங்களோட அன்புக்காக தான் வந்தார் இல்லையா? இது ஒரு பாட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப சாமி நம்ம எதுக்கு, சரி இப்போ ஒரு கேள்வி நான் அவனுக்கு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? இப்போ ஜாலியா அவ்வளவு புட்ட வாரி வாரி சிவபெருமான் கொண்டாரு, அதுல எவனுக்கும் பங்கு கொடுக்கல சுவாமி. உதைய மட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டாரு. ஏன் அது? உதச்சா மட்டும் எல்லாருக்கும் போய் உழுது, நாய்க்கு உழுது, பண்ணிக்கு உழுது. புட்டு வாரி வாரி துண்ணும் போது ஏன் யாருக்குமே போய் சேரல? எல்லாரும் ஒத்துக்கு போய் சேர வேண்டியது தானே? பாட்டிக்காக வந்து சாட்டை புட்டு தானே ஆளுக்கு ரவரை வச்சுக்க எல்லாரும் ரொம்ப போச்சா எல்லாம் புட்டு போட்டாருப்பா உள்ள போன. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? புட்டு சாப்பிடலையா சுவாமி? வந்தி பாட்டி கத்தனா இல்லையா? என்ன கத்தனாங்க? எனக்கு வாழ்வு வேணாம் சாமி, இதோட என்ன விட்டுட்டு, எனக்கு பிள்ளையும் கிடையாது குட்டியும் கிடையாது, என் வாழ்வுலாம் வீணா போச்சு, கஷ்டப்படுறேன், தினந்தோறும் வித்து நான் சாப்பிடுறேன். என்ன சொன்னது? எனக்கு ஜென்மமே வேணாம் சாமி அழுதுச்சு. அப்ப வந்தி பாட்டியோட வினைகள் இருக்குல்ல, அதோட அடுத்த ஜென்மத்துக்கு பிறப்பு. அந்த பிறப்ப அந்த புட்டை சாப்பிட்டு வந்தி பாட்டியோட வினைகளை சாமி துண்டு தீர்த்துட்டாரா. அது தீர்த்ததால தான் மேல இருந்து தேர் வருது. அம்மாவுக்கு முடிஞ்சு போச்சு கதை, இதோட வருது இல்லையா? அதனால வினைகள்ல சாமி அந்த அம்மாவோட வினைய உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டார். அந்த வினைய சிவபெருமானே வந்து சாப்பிட்டு தீர்த்துட்டாராம். விஷத்தை எடுத்து சாப்பிட்ட நம்ம சாமிக்கு, நீலகண்ட சுவாமிக்கு நெய் புட்ட அவ சந்தோஷமா குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்காக சாமி மேல இருக்கிற வேலையெல்லாம் விட்டு கீழே வந்தாராம். அதுக்காக சுவாமி மேல விட்டுட்டு கீழே வந்தாருன்றது. இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம். நம்ம எதுக்கு சாமி கோயிலுக்கு போறோம் நீங்க கேட்பீங்க இல்லையா? சாமி வந்து நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறவர் இல்லையா? வேற எங்க இருக்கிறாரு சாமி? சாமி எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளேதான் இருக்கிறாரு. சரிங்க, எனக்குள்ளே இருக்கிறாரு சாமி. நான் என்னதுங்க இப்ப கோயிலுக்கு வரணும் நீங்க கேட்கலாம்ல? எதுக்கு அப்ப ஏன்டா இங்க உட்காந்து நாய் மாரி ஏன்டா வாழ்வான்னு கத்துறேன் நீ கேட்கலாம்ல? எதுக்கு வரணும்? நம்ம அந்த கோயில் உள்ள இருக்கிறது நம்ம உணர்ற பக்குவத்துக்கு நீங்க வரணும். எப்படி வரலாம்? இப்ப ஒரு சினிமா தியேட்டர் இருக்குதுங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ரோட்டெல்லாம் ஒட்டுவான். இப்படம் நாளை கடைசி பாத்தீங்கன்னா மின்னலே பொன்னலே என்னென்னமோ ஒட்டுவான். நீங்க போவீங்க, போன உடனே ஓப்பனிங் சீன், ஹீரோ வருவாரு, லவ் பண்ணுவாரு, அடிப்பாரு, 50 பேரு இவரு லவ் டான்ஸ் போடுவான். 50 லேடிஸ் எங்க வராங்கன்னு தெரியாது, சிக்கின்னு வந்து ஆட்டு 3 நிமிஷத்துல எல்லாரும் ஓடுவாங்க குடு குடுன்னு. இதெல்லாம் எங்க நடக்குதுடா? இதுல என்ன உண்மை, இதுல என்ன பொய்? ஒரு ஆளு 50 பேர் வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறானே, இது பொய்யா உண்மையா? இது பாட்டெல்லாம் என்ன வீட்டுக்கு வந்தவனே எதுவுமே காணமே. அப்போ பொய்யும் உண்மையும் அந்த தியேட்டரை நோக்கி நீ போனாதான் உனக்கு தெரியுது. நீ தியேட்டருக்கே போவாதவங்க கிட்ட உக்காந்துன்னு ஒரு குருடங்கிட்ட போய் இதாண்டா தியேட்டர், இப்படிதாண்டா இருக்கும், இப்படிதாண்டா இருக்கும், இப்படிதாண்டா இருக்கும் தெரியுமா? தெரியாது. திருவாசகம்ன்ற பாட்டு தேருன்னு சொல்றான். எப்ப தெரியும்? நீ அதை சுவைச்சு நீ அதை நக்கி பார்த்தாதான் உனக்கு தெரியும் அது தேரு. எந்த பாட்டும் பார்க்காம கம்மனு இப்படியே போய் திருவாசகமா
தேனா அப்படின்றவன்ட்ட என்ன பண்ண முடியும்? அத மாதிரி நீ இந்த தியேட்டருக்கு போய் உணர்ந்த பிறகு உனக்கு என்ன ஆயிடும்? வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு அப்பா இன்னொரு தியேட்டர்ல இன்னொரு படம் ஓடுது, வேணாம்பா இது போயிட்டுமே இதே படம் திரும்பி வருது, வேணாம்பா. ஏன்? அந்த படத்துல இருக்கிற நல்லது நீ குடிச்சுக்கிட்ட, வேண்டாதது வேண்டாண்டா இது நல்லா இல்லைன்னு சொல்ற. அதே போல உனக்கு என்ன ஆயிடும்? சாமி உள்ள வந்துடுவார். சாமி உள்ள வந்துட்டாருன்னு உனக்கு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடும்? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம். உள்ளமே பெரிய கோயில் ஆயிடுமா? இதுவே பெரிய கோயில் ஆயிடுமா? ஊன் உடம்புன்னு கறி இருக்கிற இந்த உடம்பு தான் கோயிலா? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் தெய்வ வாக்காயிடுமா? வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே. இந்த 5 புலன் இருக்குல்ல, செவி வாய் கண் மூக்கு, இதெல்லாம் நீ எப்படி போனன்னு உனக்கு காட்டி கொடுத்துருமா? ஏன்? நீ சிவபெருமான கோயில வந்து பார்த்துட்ட, அந்த சாமியை நீ தினந்தோறும் பார்த்ததால உனக்கு என்ன ஆகி போச்சு? உள்ளம் பெரும் கோயில் ஆகி போச்சு, ஊர் உடம்பு ஆலயம் ஆகி போச்சு. கள்ள புலனைந்தும் காணாம மணி விளக்கே, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இதுவே லிங்கம் ஆயிடுமா? நீங்களே அப்படியே லிங்கம் ஆயிடுவீங்களா? அதுதான் லிங்கம் சொல்றாரு திருமூலர். ரிப்பீட் பண்றீங்களா யாராவது? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலனைந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்படியே நீங்க சிவலிங்கம் ஆயிருங்க இல்லையா? அதனாலதான் இந்த கோயிலுக்கு வர்றது. இந்த கோயிலுக்கு வந்து இந்த ஞானத்தை நீங்க உணர உணர எல்லா சித்தர்களும் சாமியார்களும் என்ன பண்றாங்க? தினந்தோறும் கோயிலுக்கு போறாங்களா? போறதில்லை. ஏன்? அவங்க உடம்பே ஆலயம் ஆகி போச்சு, அவங்களோட உடம்பே ஆலயம் ஆகி போச்சு, அவங்க வாக்கே அப்படியே ஆகி போச்சு. சாமி கிட்ட டைரக்டா போறாங்க. இதுதான்டா சாக்குன்னு நாலது. ஏங்கம்மா கோயிலுக்கு வரலன்னா, நான் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் ஆயிடுச்சுங்க, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் ஆயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். இல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க முயற்சி பண்ணணும். ஓகேவா? ரைட். அப்புறம் நம்ம சாமி வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாமி கிட்ட என்னன்னு அவங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இங்க வர சொல்றது கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, முக்கியமான உங்களுக்கு சொல்லணும். நம்ம சாமி எங்க இருக்கிறாருன்னு இப்ப சொன்ன மனத்தகத்தான்னு பேர் இல்லையா? நம்ம சாமிக்கு யாரு இல்ல, தாயும் இலி தந்தையும் இலி தான் தனியன் தானேடின்னு பாட்டுக்கு. நம்ம சாமிக்கு தாயும் இல்லையா தந்தையும் இல்லையா? தான் தனியன்னா அவர் மட்டும்தானா? தான் தாயும் இலி தந்தையும் இலி தான் தனியன் காணேடின்னு பாட்டு இருக்கு. நம்ம சாமிக்கு என்ன இல்ல, ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல. திருவெம்பாவையில ஃபர்ஸ்ட் பாட்டு யாரா பாடுங்க. ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதேவலருதியோ வல் செவியோவில் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாகாள் கிடந்தால் என்னே என்னே இதேயில் தோழி பரிசேலொரும்பாவாய். தானே ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்குலாம்? இத மாதிரி பாட்டு. ஏன் நம்ம சாமி ஆதி இல்லாத சாமி, அந்தமும் இல்லாத சாமி, எங்க இருக்கிறார் இந்த சாமி? நம்ம மனசுக்குள்ள. ஒரு தடவை காரைக்கால் அம்மையார போய் கேக்குறாங்க, அம்மா இந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் தான் முதல் நாயனார், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்தவங்க தான் அந்த அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் எல்லாரும். முதல் வந்தவங்க யாருன்னா காரைக்கால் அம்மையார். சரி, முதல்ல வந்தாங்கன்னு சாமி இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொடுத்துக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, எந்த சிவன் கோயில்ல போனாலும் எல்லா நாயன்மாரும் நின்று இருப்பாங்க, காரைக்கால் அம்மையார மட்டும்தான் உட்கார வச்சிருப்பாரு சாமி. நீங்க நல்லா பாருங்க, சிலை எல்லாத்தையும் கவனிங்க. நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், இருந்தாலும் பாருங்க, காரைக்கால் அம்மையார மட்டும்தான் உட்கார வச்சிருப்பாரு. இன்னைக்கு உட்கார வச்சிருப்பாரு. ஏன்? காரைக்கால் அம்மையார் வீட்டுல போய் எல்லாரும் கேட்டாங்களாம், அம்மா சாமி எங்கதாமா இருக்கிறாரு, இவ்வளவு பண்றீங்களே பக்தி எல்லாம்,
எங்களால பார்க்கவே முடியலையேமான்னு சாமி வந்து கேட்கும்போது காரைக்கால் அம்மையார் என்ன சொன்னாங்களா, சாமி எங்க இருக்கிறான்னு கேட்கீங்களா, வானத்தான் என்பானும் எங்க உண்பர்கோர் தானத்தான் என்பாருக்கும் உண்பகோர் தானத்தான் என்பாரும் எங்க நஞ்சவித்த கண்டத்தன் காலத்தை என் நெஞ்சத்துள் என்பன் நான் சொன்னாங்களாம். அது வானத்தான் என்பானும் எங்க உண்பர்கோன் தானத்தான் என்பானும் எங்க நண்டவித்த கஞ்சத்தன் காலத்தை என் நெஞ்சத்துள் உள்ளன் என்பன் நான் சொல்றாங்களா சாமி. அவங்களோட நெஞ்சுக்குள்ளே இருந்தாராம் சுவாமி. அதனாலதான் அவங்கள சாமி காப்பாத்தி எடுத்துட்டு போய் சீக்கிரமா அங்க உட்கார வச்சுக்கிட்டாரு. அத மாதிரி உங்களோட நெஞ்சுக்குள்ள நீங்க சாமி எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு டாபிக்ல நீங்க கத்துக்கணும்னா, சாப்பாடு செய்யும் போது அரிசி அரைக்கும் போதே சிவாய நம்ம சொன்ன ஒருத்தவங்க, சாப்பாடு செஞ்ச அப்புறம் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அதை சிவார்ப்பணம் பண்ண ஒருத்தவங்க, உள்ள அன்போட சாமிக்கு அந்த சாப்பாடை கொடுத்தவங்க, கருணையே நெய்யாக்கி சாப்பாடு கொடுத்தவங்க, 1008 பிறை பார்த்த சாப்பாடு கொடுத்தவங்க, வேற என்னது சாமிய சொக்கநாதர் சொக்கனை நேர்ல பார்த்தவங்க, அழகா இருக்கிறேன்னு சொன்னவங்க. இந்த பிரார்த்தனை நமக்கு கிடைக்குமா? நமக்கு கிடைக்குமா? ஐயாவா போயிட்டு சாமி என்ன பேசின வார்த்தைகள், ஐயா வணக்கம், நம் இருவருக்கும் வேண்டும் இணக்கம், கூடாது சுணக்கம், இதெல்லாம் சிவபெருமான் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். என்னதான் நம்ம சாமி பேசினாருன்னு கேட்க யாராவது ஆசைப்படுவீங்க இல்லையா? ஒரு கண்காணிப்பாளர்கிட்ட போய் பார்த்தது, பேசினது, ஆட்டம் போட்டது, அங்க பாடினது, உத வாங்கினது, எல்லாருக்கும் வச்சு வாங்கினது, வினைகளை சாமி சாப்பிட்டது, பூத்தேரை எடுத்து ராஜாக்கு முன்ன காட்டினது, டேய் பணக்காசு வச்சு ஆடாதரா, இந்த மாதிரி ஏழைக்கு கூட நான் ஆளா வேண்டான்னு சொல்லி நிரூபணம் பண்ணது சுவாமி. இதுக்காக தான் இந்த பாட்டை சொல்ல வந்தேன். இந்த டாபிக் இன்னைக்கு உங்களுக்கு பேச வந்தேன். அருமையான டாபிக், ரொம்ப தேனை விட ரொம்ப சூப்பரானது. ரொம்ப நம்ம வந்து தேனை வந்து குடிச்சிட முடியாது. தேனை குடிச்சா என்ன ஆயிடும்? செத்து போடுவோம். தேனை நீங்க போய் கரெக்டா குடிச்சு பாருங்க, மாற அடிச்சிடும், உடனே போயிட வேண்டியதான். தேனை நக்கி நக்கி தான் தின்ன முடியும் இல்லையா? அத மாதிரி இந்த பாட்டெல்லாம் விளாவரியா விளக்கி தான் சொல்ல முடியும். எனக்கு உடனே கிளைமேக்ஸ் வாங்கணும்னா கிளைமேக்ஸ் வர முடியாது. இத மாதிரி அழகா சொல்லி ஒரு சில பாட்டு சொன்னோம். ஒரு பாட்டு உங்களுக்கு ரிப்பீட் சொல்ல பேசலாமா? ஒரு நிமிஷம் சாமி. லாஸ்ட் பாட்டு ஒன்னு ரிப்பீட் சொல்றேன். கண்டனன் கனன்று வேந்தன் கையில் ஒரு பொற்பிரம்பு வாங்கி அண்டமும் அவனை ஆக கொண்டவன் முதுகில் வீசி மண்தனை உடைப்பில் கொட்டி மறைந்தனன் நிறைந்த ஜோதி. நம்ம சாமி நிறைந்த ஜோதியம். அதை யார் பார்த்திருக்கிறது? ராஜா பேர் என்ன? அரிமர்த்தன ராஜா பார்த்திருக்கிறார். நல்லதுமா. நமசிவாய்.